அன்பான குழந்தைகளே, இன்று நான் உங்களுக்கு ஒரு அழகான கதையை சொல்லப் போகிறேன். இது ஒரு நல்ல மனசு கொண்ட சிறுவன் பற்றிய கதை. ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு அன்பான சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் எப்போதும் உண்மையாக பேசுவான், பிறருக்கு உதவுவான், பொய் சொல்ல மாட்டான். கிராமத்தில் அனைவரும் அவனை நல்ல குழந்தை என்று பாராட்டுவார்கள். ஒரு நாள் மாலை நேரத்தில் அவன் காட்டுப்பாதையில் நடந்து வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தான். அப்போது மென்மையான ஒளி ஒன்று அவன் முன்னால் தோன்றியது. அந்த ஒளி மெதுவாக ஒரு தேவதையாக மாறியது. அந்த தேவதை அவன் நல்ல மனசையும் நேர்மையையும் சோதிக்க விரும்பியது. சிறுவன் நடந்து வந்த பாதையில் ஒரு சிறிய பை கிடந்தது. அந்த பையில் பொன்னிற நாணயங்கள் பிரகாசித்துக் கொண்டிருந்தன. சிறுவன் அந்த பையை பார்த்தான். அது யாரோ ஒருவரின் பொருள் என்று அவன் புரிந்து கொண்டான். அதை தன்னிடம் வைத்துக் கொள்ளாமல் அதன் உரிமையாளரை தேடி கொடுக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். அவன் கிராமம் முழுவதும் சென்று யாருடைய பை என்று கேட்டான். இறுதியில் அந்த பையை இழந்த முதியவரை கண்டுபிடித்து மகிழ்ச்சியுடன் திருப்பிக் கொடுத்தான். அந்த நேரத்தில் தேவதை மீண்டும் தோன்றி சிறுவனின் நேர்மையைக் கண்டு மகிழ்ந்தது. நல்ல மனசு கொண்டவர்களை உலகம் எப்போதும் ஆசீர்வதிக்கும் என்பதை அவன் உணர்ந்தான். அன்பான குழந்தைகளே, நாம் உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ்ந்தால் அனைவரின் நம்பிக்கையையும் அன்பையும் பெற முடியும். நேர்மை எப்போதும் நம்மை உயர்த்தும்.